சாண்டியாராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாருவ பரிகாரத்துக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது உப்பு மேலதான் மண்டியை போட்டு நடக்கணுமான்னு கேக்குறாங்க. சாரு ஆமா சாமியார் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. அப்பதானே உனக்கு கண்ணு தெரியும் சாருங்கிறாங்க. சாரு சாமியை கும்பிட்டுட்டு நீ உப்பு மேல மண்டியை போட்டு நட சாரு. ஓஹோ ஏன் புருஷனை என்கிட்ட இருந்தா பிரிக்க வந்த இருக்குடி எனக்கு உனக்கு காலை முட்டி உடைக்க போறேன் பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாயா. சாரு கொஞ்சம் தூரம் முட்டியை போட்டு வந்ததும் காலெல்லாம் ரத்தம் வருது என்னால முடியலைங்கிறாங்க. அப்படியா போதும் சாரு அப்ப எழுந்திரிச்சுக்கோங்கிறாங்க பத்மா. ஐயோ அத்தை பரிகாரம் நிறைவேறணும்னா முட்டியை போட்டு கோயிலை சுற்றி வரணும் அப்போ தான் இந்த பரிகாரம் நிறைவேறுங்கிறாங்க மாயா. ஆமாம்மா சாமியார் சொன்ன மாதிரி செஞ்சினா தான் இந்த பரிகாரம் நிறைவேறும் அப்போ தான் சாருவுக்கு கண்ணு தெரியுங்கிறாங்க ஜானகி. சாரு ஒரு வழியாக கண்ணீர் விட்டுக்கிட்டே கோயிலை சுற்றி வந்ததும் அப்பாடா ஒரு வழியாக பரிகாரம் முடிஞ்சதுங்கிறாங்க. எது பரிகாரம் முடிஞ்சதா இன்னொரு பரிகாரம் இருக்குங்கிறாங்க. அவன் சொன்னதும் சித்தப்பா என்னால் முடியல இப்போவே முட்டிங்கள் எல்லாம் ரத்தமாக முட்டுது. அந்த பரிகாரத்தை இன்னொரு நாள் வேணா செஞ்சுக்கிறேன் சித்தி சித்தி சொல்லுங்க சித்தின்னு கெஞ்சுறாங்க சாரு. ஏமா நீ என்ன ஈமையா கட்ட போற இன்னைக்கு பாதி கட்டிட்டு நாளைக்கு பாதி கட்டுறேன்னு சொல்றதுக்கு இது பரிகாரமா உனக்கு பலன் கிடைக்கணும்னா நீ உடனே இதை செஞ்சுதான் ஆகணும். ரகுராம் அண்ணா கிட்ட சொன்னா போதும்னு சொல்லிடுவார் நினைச்சுக்கிட்டு பத்மா அண்ணே இன்னைக்கு இந்த பரிகாரம் போதுமல்ல அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பத்மா நீ இப்படி பேசுற பரிகாரம்னு வந்துட்டா எல்லாம் முழுசா நிறைவா பண்ணிடணும் இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். இன்னைக்கே செஞ்சிடலாம் காலைல ரத்தம் வந்தா என்ன மருந்து போட்டுக்கிட்டா போகுது. சாரு நீ அதுக்கெல்லாம் தயங்காத நீ செய்யுமான்னு ரகுராம் சொன்னதும் சரி பெரியப்பா பார்வை வரணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் செஞ்சிடறேங்கிறாங்க. டே கதிர்வா என்னடா நின்றுட்டு இருக்க போய் பூச்சட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னதும் சரி பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வெகு வேகமா ஓட்டோட்டமா ஓடி ரெண்டு கையிலையும் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு வராங்க. ஐயோ தீச்சட்டி கையை சுடுமாங்கிறாங்க. சூடா இல்லாம ஐஸ் கட்டி மாதிரியா இருக்கும். பேசுறா பாரு பேச்சு வேண்டுதல் வச்சாச்சு ஒழுங்கா எடுத்து நடத்துங்கிறாங்க. சூடுதான் இருக்கும் ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல மனசுல கடவுளை நினைச்சுக்கிட்டு பூச்சட்டி எடுத்து ஏந்துங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க. பார்வதி கையிலையும் பத்மா கையிலையும் கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பொறுக்க முடியாது. ஐயோ சாரு இந்த நீயே பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி கோயில 3 சுத்தி வந்துருமா ஏய் சாமி கோஷம் போடுங்க அப்படின்னு சொன்னதும் கோயிந்தா கோயிந்தாங்கிறாங்க. இது அம்மன் கோயில் சக்தி பராசக்தின்னு கோஷம் போடணுங்கிறாங்க ஜானகி. சாரு பரிகாரம் பண்ணி சுத்தி வரும்போது மாயாவை பாக்குறாங்க. மாயா சிரிச்சுக்கிட்டே வராங்க. அடியே சிரிக்கிறியடி கூடிய சீக்கிரம் உன் புருஷன் சீனுவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு காட்டி சீனுவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சாரு நினைக்கிறாங்க. அடின்னு நினைக்கிறது என்னைக்கு ஒரு நாள் நடக்க போறது இல்ல சாருன்னு நினைச்சுக்கிட்டு வராங்க மாயா. கோயில 3 சுத்தி வந்ததும் பூச்சட்டியை இறக்கி வைக்கிறாங்க. நல்லபடியா பரிகாரம் முடிஞ்சது. கையில பாரு ரொம்ப காயமா இருக்கு என்ன போட்டா சரியாயிரும் வீட்டுக்கு போனதும் என்ன போட்டுக்கலாங்கிறாங்க ஜானகி. ஏமா பரிகாரம் பண்ணனதும் கண்ணு தெரியும்னு சொல்றாங்களே கண்ணு தெரியுதான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். எங்க உடனே கண்ணு தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் என்ன கேளு இங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு பத்மா மணிவண்ணனை அதட்டுறாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சதும் ரகுராம் ஐயரை கூப்பிட்டு சொல்றாங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என் பொண்ணு விளையாட்டுல கலந்துக்க போறா நல்லபடியா விளையாடி மாவட்ட லெவல்ல ஜெயிக்கணுங்கிறக்காக நான் அம்மனுக்கு பூ முதிக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. முன்னாடி எல்லாம் செஞ்சிருக்கேன் இந்த தடவை என் பொண்ணுக்காக செய்யலான்னு இருக்கேன் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நான் தீ முதிக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. என்னங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு ஜானகி கேட்கறாங்க. ஆமா என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டது இது ஒண்ணுதான் அவளுக்காக நான் இதை செய்யலான்னு நினைக்கிறேங்கிறாங்க ரகுராம். நீங்க செய்யறது நல்ல விஷயம்தான் சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சு இதை செஞ்சிடலாம் நீங்க இன்னையில இருந்த விரதம் இருங்கன்னு ஐயர் சொல்றாங்க. ரகுராம் சரிங்கிறாங்க. மாயா கோயில இருந்து ஹோட்டலுக்கு போறோம்னு ஜானகி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மணிவண்ணன் வந்து மாயா நீ எங்க போறேன்னு கேக்குறாங்க. அப்ப ஜானகி தான் சமாளிச்சு அனுப்புறாங்க. அவர் வேலை விஷயமா போறவன் போயிட்டு வேலை முடிஞ்சதும் அப்புறமா வந்துருவான்னு சொன்னதும் மணிவண்ணன் ஓ அப்படியா சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மணிவண்ணன் சாருவை பார்த்து பரிதாபப்படுறாங்க. பாவம் அவளை வீட்லயே இருக்க சொல்லியிருக்கலாங்கிறாங்க. இங்க பாருங்க சாரு இந்த பரிகாரம் மட்டுமல்ல இன்னும் 1000 பரிகாரம் இந்த மாதிரி செய்ய சொன்னீங்கனாலும் செய்வாங்க. வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு போங்க வாச்சாரு போலாம் அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் சாருவை கூட்டிட்டு போறாங்க. என்ன மறுபடியும் வசமா மாட்டி விட்டுறாதீங்க என்னால முடியாதுங்கிறாங்க சாரு. அட வாச்சாரு அவர்கிட்ட அப்படிதான் பேசணும்னு கூட்டிட்டு போறாங்க. சாருவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கைக்கு என்ன போட்டுட்டு இருக்காங்க பத்மா. சே அந்த மாயா இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த சாமியார் தெரிஞ்சு செஞ்சாரா இல்ல தெரியாம செஞ்சாரான்னு தெரியல. ஆனா இந்த மாயா எனக்கு வச்சு செஞ்சுட்டாங்கிறாங்க சாரு. இதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுங்கிறாங்க. எது என் கை கால் அடிபட்டது உங்களுக்கு நல்ல விஷயமா தெரியுதாத்தே உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தேகமா நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நீ பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு நிஜமாலுமே கண்ணு தெரியாதுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே உனக்கு கண்ணு தெரியலனா கூட நீ பண்ணின பரிகாரத்துக்கு அந்த அம்மன் உனக்கு கண்ணு தெரிய வச்சிருக்கும் நல்லா சரியாவும் இருக்குங்கிறாங்க பார்வதி. இத பாரு சாரு மாயா இந்த குடும்பத்துக்கு ஏத்தவளா இல்லைன்னா அண்ணன் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவ வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கா. இந்த குடும்ப பழக்க வழக்கத்துக்கு செட் ஆகாதவளா இருக்கிறதுனால இன்னுமே இந்த வீட்டு மருமகளை எங்க அண்ணன் ஏத்துக்கவே இல்லை. அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டு முதல்ல சீனுவை நீ உன் வழி கொண்டு வந்துரு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டமே இருக்கு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருச்சாருங்கிறாங்க. அது வரைக்கும் இவங்க பண்ற டார்ச்சர்ல நான் உயிரோட இருப்பனா இல்லையானே தெரியலையாத்த. இங்க பாரு சாரு நீ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரதுன்னா சில கஷ்டமான விஷயங்களை எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் சாரு. இது உனக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீ இதை நழுவ விட்டுறாத கவனமா பாத்துருங்கிறாங்க. சரி என் புருஷன் இவ்வளவு நேரமா காணும்னு தேட ஆரம்பிச்சிருவாரு நான் கிளம்புறேன்
கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்வதி கையில வச்சிருந்த வெந்தனியா மறுபடியும் சாரு கால் மேலேயே ஊற்றி விடுறாங்க. ஐயோ ஏன் சித்தி என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு பதறாங்க கதறாங்க. ஐயோ பார்வதி அவளே வழியில துடிச்சிட்டு இருக்கா, மறுபடியும் தாக்கி விட்டுட்டியே. சாரு தெரியாம பட்டுருச்சுங்கிறாங்க பார்வதி. சாரு வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. பத்மா தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மாயா ஹோட்டலுக்கு வந்துட்டு அங்கங்க கிளீன் பண்ற மாதிரி அந்த வண்டி சக்கரத்தை உருட்டிக்கிட்டு போறாங்க. இவ்வளவு நாளா இவனை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையே, நாள் போய்கிட்டே இருக்கு, கோர்ட்டு கேஸ் வேற பக்கத்துக்கு வருது, எப்படியாவது இந்த கார்த்தியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க மாயா. பெட்ரோல் கேன் எடுத்துட்டு வர்றாங்க. வந்ததும் 105 நம்பர் ரூம்ல அப்படியே கதவு கடியில பெட்ரோலை ஊத்தி விட்டு தீ கொளுத்தி போடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கார்த்தி ரூம்ல இல்லாம பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. மாயா தீ போட்டுட்டு அந்த பக்கமா ஓடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டே கார்த்தி, எப்படி இருந்தாலும் நீ வெளியில ஓடி வந்துதானே ஆகணும். என்னது இவன் இன்னும் வெளியே வராம இருக்கானேன்னு ஒண்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மேனேஜர் வந்துடுறாங்க. இந்த ரூம்ல இருந்து புகை மற்றதை பார்த்துட்டு ஓடி வந்து ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கதவை திறந்து பாக்குறாங்க. சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, தீ பிடிச்சிருச்சு, முதல்ல அணைக்கிற வழியை பாருங்கிறாங்க. கார்த்தி தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, லேப்டாப்பை காப்பாற்றணுங்கிறக்காக லேப்டாப் எடுக்கிறதுக்கு வந்து தீ பட்டுருச்சு, கையில் பாருங்க காயமாயிருச்சுங்கிறாங்க. இவ்வளோ பெரிய காயமா இருக்கு, விட்டா ரொம்ப சீரியஸ் ஆயிரும், வாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு மேனேஜர் கார்த்தியை கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி முகத்துக்கு கர்ச்சீப்பெல்லாம் கட்டிக்கிட்டு அடையாளம் தெரியாத மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதை மாயா கண்ணார் பார்த்துறாங்க. கார்த்தியை பார்த்ததும் உடனே குருபரனுக்கு ஃபோன் பண்றாங்க மாயா. சார் நான் இந்த ஹோட்டல் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், கார்த்தியை என் கண்ணில் பார்த்துட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, அவன் இருந்த ரூமுக்குள்ள நான் நெருப்பு கொளுத்தி போட்டேன், அவன் கையில கொஞ்சம் அடிபட்டு சாருங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, வேற யாராவது இருந்து சீரியஸ் ஆயிட்டு போகுதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகலைங்க. மேனேஜர் அவனை கூட்டிட்டு போறாரு. அநேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எதுவோ அங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கார்த்தியை பிடிச்சிடலாங்கிறாங்க மாயா. மேனேஜர் பசுபதிக்கும் புவனேஸ்வரிக்கும் போன் பண்ணிடுறாங்க. மகாலிங்கமும் கூட வந்திருக்காங்க. அவங்க டாக்டரோட ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் கார்த்தியை அதுல ஏற்றி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மகாலிங்கம் கேட்கறாங்க, அது எப்படி கார்த்தி தங்கியிருந்த ரூம்ல தீ பிடிச்சது, எப்படி இப்படி காயமாச்சுன்னு கேட்கறாங்க. எப்படி தீ பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குதுங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, அங்கே நெருப்பு பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க மேனேஜர். புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு வந்து சேர்ந்தது, அந்த பொண்ணு தான் இந்த ரூமுக்கிட்டேயே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்குதுன்னு மேனேஜர் சொன்னதும் இவளான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க. ஆமா அவளே தான், இவ பேர் மாயாங்கிறாங்க புவனேஸ்வரி. கண்டிப்பா எல்லாம் இவ வேலையா தான் இருக்கும். அத்தே என்ன சொல்றீங்கன்னு கார்த்தி கேட்க, ஆமா மாயா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காவ கார்த்தி. அப்படின்னா நான் அங்கிருந்து வேறு பக்கம் எங்காவது சேஃபா தங்கிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஏன்டா அவளை கண்டு பயந்து ஓட போறேங்கிறாங்க புவனேஸ்வரி. அந்த மாயா இவனுக்கு நெருப்பு கொளுத்தி போட்டிருக்கா, கண்டிப்பா இவன் அங்க இருந்தான்னா அவ ஏதாவது செஞ்சிடுவா, இவனை இடமாத்துறது நல்லதுங்கிறாங்க மகாலிங்கம். அந்த ரூம்ல இருந்து வேற ஒரு ரூமுக்கு மாத்திருங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்றாங்க புவனேஸ்வரி. மாயா இனிமே அங்க இருக்க கூடாது, அவளை 2 நாளையில அந்த ஹோட்டல்ல இருந்து விரட்டுறேன். மேடம் ஹோட்டல் ஓனர் தான் அவங்கள வேலைக்கு சேர்த்திருக்காங்க, அவங்கள அங்க இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வெளியேற்ற முடியாதுங்கிறாங்க மேனேஜர். அவளை வெளியே அனுப்பி காட்டுறேன் பாருங்க, இல்லைன்னா என் பேர் புவனேஸ்வரியே இல்லைன்னு சவால் விடுறாங்க. குருபரன் மாயாவுக்கு போன் பண்ணி, மாயா இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கேயுமே இல்ல, தீக்காயப்பட்டவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு நாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் வரலன்னு சொல்றாங்கிறாங்க. சார் அந்த மேனேஜர் கார்த்தியை வெளியில கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேங்கிறாங்க. மாயா நினைச்சு வேற யாரையாவது பார்த்துட்டீங்களான்னு குருபரன் கேட்கறாங்க. ஐயோ இல்ல சார், அவன் சத்தியமா கார்த்தியை தான். சரி ஹாஸ்பிட்டல் தவிர வேற எங்கேயாவது தங்கியிருக்கானான்னு பாக்குறேங்கிறாங்க குருபரன். ரூம்ல தீ கொளுத்தி போட்டது தப்பு, மத்தவங்களுக்கு வேற ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறது, நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க குருபரன். சரி சார்ங்கிறாங்க. ஊருக்காரங்க வராங்க. ஜானகி ரகுராம் 2 பேர்த்தையும் பார்த்து ஊருக்குள்ள சிறந்த மனிதர்னு சொல்லி 4 பேர்த்த தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களையும் தேர்ந்தெடுத்து பாராட்டு விழா வைக்கலான்னு இருக்கோம், நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்னு கூப்பிடுறாங்க. ஜானகி ரகுராம் சரின்னு கிளம்புறாங்க. ஜானகி 2 பேரும் கிளம்பும் போது கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கதிர் 2 பேருமா சேர்ந்து அப்பாவும் அம்மாவும் பைக்ல போனா எவ்வளவு நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்ல. அவங்க 2 பேர்த்தையும் இன்னைக்கு எப்படியாவது பைக்ல அனுப்பி வைக்கணுங்கிறாங்க. ஆமா மாயா, கார் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி பண்ணிட்டா அவங்க 2 பேரும் நிச்சயமா பைக்ல தான் போவாங்க. அந்த ஜோடியை பார்த்து நாமளும் சந்தோஷப்படலான்னு பாக்குறாங்க. அண்ணே இன்னைக்குன்னு பார்த்து கார் மக்கர் பண்ணுது, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க பைக்ல போங்கன்னு சொல்றாங்க சிவராமன். ரகுராம் வேற வழி இல்ல, சரி போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஜானகிக்கு ரகுராம் பின்னாடி உட்கார்றதுக்கு வெக்கமா வைக்கும். பார்த்த தனா வந்து கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. அடே அப்பா, அப்பா கூட இன்னைக்கு பைக்ல போறத நான் இன்னைக்கு மொத பாக்குறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ரொமான்ஸ் ஆகுறாங்க. ஏ என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க. என்னமா வெக்கமா, சரி நான் எதுவும் சொல்லல, அப்பா பின்னாடி போங்கன்னு சொல்லவும் ஜானகி ரகுராம் பின்னாடி உட்காந்து தோள் மேல கை போட்டு போறாங்க. இதை பார்த்த குடும்பமே எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏ அப்பா, ஜானகி ரகுராம் இப்படி ஜோடியா போய் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. மாயா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஹோட்டல்ல தான் இவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க. மாயா பரிமாறிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரகுராமுக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. பெரியப்பா பாத்துருவாங்களே, ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே திரும்புறாங்க. திருமண வேகத்துல அவங்க வச்சிருந்த ஜூஸை இன்னொருத்தர் மேல கொட்டி விட்டுறாங்க. பார்த்து போக மாட்டேன் அறிவில்ல அப்படின்னு மாயாவை திட்டுறாங்க. மாயா அப்படியே பெரியப்பா பாக்குறாங்களேன்னு கூனி குறுகி நிக்கிறாங்க. மாயா இத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்களேன்னு மனசு கேட்காத ரகுராம் பொண்ணு ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ரகுராம் மன்னிப்பு கேட்கறாங்க. சார் வேலையில கவனமா இருக்கணும்ல, இப்படியா வேலை செய்வாங்கன்னு திட்டுறாங்க. ரகுராம் மாயாவுக்காக சப்போர்ட் பண்றாங்க. என்ன சொன்னாங்கன்னு நாளை பார்க்கலாம்.